இப்படியெல்லாம் புகழ்கின்ற தூதர் யார்? திருமறை என்ன சொல்கிறது என்று சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் சூரத்துல் கஹஃப் 6வது வசனம், எல்லோரும் சூரத்துல் கஹஃப் 6வது வசனம் ஓதி இருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை ஓதி முடித்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், நன்மை. என்ன சொன்னார்? சூரத்துல் கஹஃப் என்ன சொல்கிறது? 6வது வசனம், ஒரு வசனம். அதையும் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லை யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. எல்லோரும் ஓதி இருப்பீர்கள். நபியை பார்த்து அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? நபியே, நீ உன்னையே மாய்த்து கொள்ள பார்க்கிறீரே, உன்னையே நீ கவலையால் ஈமான் கொள்ளாத ஒரு சமுதாயம், ஈமான் கொள்ளாமல் நரகம் போய்விடுகிறார்களே, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அல்லாவை நம்பாமல் நரகத்துக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்களே என்பதை நினைத்து நினைத்து அவர்களை நோக்கி அவர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அல்லாவை பதிப்பதற்காக துடியாய் துடிக்கிறாயே நபியே. அது அல்லாஹ் சொல்கிறான், கவலையால் வேதனையால் நபியே நீ உன்னை நீ அழித்து கொள்ள பார்க்கிறியே. தௌவாவுக்கு வரைவிலக்கணத்தை அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் கஹஃப் 6வது வசனத்தில். நபியே, தௌவா பிரச்சாரம் என்றால் ஈமான் கொள்ளாமல் நரகத்துக்கு தீனியாக போகின்ற மனித ஜடங்களை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்று துடியாக துடித்த அந்த உணர்வை சூரத்துல் கஹஃப் 6வது, ஒருதருக்கும் பொருள் தெரியாது என்று சொல்லவில்லை. நிறைய பேர் பொருள் தெரியாமலே ஓதி அந்த குர்ஆனை முகர்ந்து மூடி வைக்கின்ற இந்த சமூகத்துக்கு சொல்கிறேன், இன்று போய் சூரத்துல் கஹஃப் 6வது வசனம் யாரை பற்றி சொல்கிறது என்று தேடி பாருங்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களை பற்றி, ஈமான் கொண்ட மூமின்களை பற்றி சொல்லவில்லை. ஈமான் கொள்ளாமல் நரகத்துக்கு தீனியாக போகிற மனிதர்களுக்கு சென்று ஈமானை கொடுங்கள். நபி துடியாக துடித்தார், ஒப்பற்ற கவலை அடைந்தார், வேதனை தீயில் வெந்து மடிந்தார். நபியே, உன் கவலை, உன்னையே நீ அழித்து கொள்ள பார்க்கிறீரே என்று சூரத்துல் கஹஃப் 6வது வசனம் சொல்கிறது. இன்று போய் தர்ஜமாவை புரட்டி பார்த்தால் வரும், நான் சொன்னது போல் அல்ல. நபியே, நீ வியாகுலப்பட்டு, அப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க, வியாகுலப்பட்டு. ஜும்மாவில் வந்த யாருக்குமே வியாகுலப்பட்டு என்றால் தெரியாது. ஆனால் மொழிபெயர்ப்பு வியாகுலப்பட்டு, கவலைப்பட்டு. என்ன கவலை? அல்லது முஸ்லிம்கள் மாத்திரம் உண்டு குடித்து மகிழ வேண்டும். என்ன கவலை தெரியுமா? சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், உத்தம தூதர், உயிரிலும் மேலானவர் என்றெல்லாம் புகழ்கின்ற அந்த புகழுக்கு சொந்தமானவர் பட்ட கவலை, மனித ஜனங்களே ஈமான் இல்லாமல் செத்து மடிகிறீர்களே என்ற கவலை. நபிகள் சொன்னார்கள். இன்னொரு தன்னை பற்றி சொன்னார்கள், நானும் நீங்களும் யார் தெரியுமா? மஸலி வமஸலுக்கும் கமஸலி ரஜுலின் أوقد نارا فجعل الجنادب والحشرات يقعن فيها وهو يذبهن عنها وأنا آخذ بحجزكم من النار وأنتم تفلتون من يدي. நபிகள் சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? என்ன உதாரணம்? ஒரு மனிதன் நெருப்பை மூட்டினான், விளக்கை ஏற்றினான், வீட்டில் பூச்சிகள் விளக்கில் வந்து மொய்த்தன. மூட்டியவனோ தட்டி தட்டி விட்டான். வர வேண்டாம், இது நெருப்பு, விழுந்து சாக வேண்டாம் என்று தட்டி விட்டான். ஆனால் அவன் தட்ட தட்ட அந்த வீட்டில் பூச்சிகள் விழுந்தன. அதனை பார்த்து ஏனைய பூச்சிகளும் நெருப்பு விளக்கு என்று வந்து அந்த நெருப்பில் விழுந்து செத்து மடிந்தன. நானோ முஹம்மதாகி உங்கள் தூதரோ, இந்த உதாரணத்தில் எனது வகைபாகம் என்ன தெரியுமா? நீங்கள் விழுவதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல்
உங்களுடைய இடுப்பு கச்சையை பிடித்து இழுத்து நாம் வீசுகிற போது என் 2 கையையும் தட்டிவிட்டு நெருப்பில் வீழ்ந்து மடிகிறீர்களே. நரகத்தின் நெருப்பில், நரகம் நான் சொன்னேன் ஜுவாலை விட்டு எரிகிறது, இன்னும் இல்லையா என்று எரிந்து கொண்டு கேட்கிறது. ஹல்மின் மசீத், நரகம் ஜுவாலை விட்டு எரிகிறது. நரகத்துக்கு எரிகொல்லிகளாக மக்களும் கற்களும் நரகத்தின் எரிகொல்லிகளாக இருக்கிற போது, வேண்டாம் நரகம், சொர்க்கத்து வாழ்க்கையை காட்ட வந்த போது நானும் நீங்கள் நரகில் விடுவதை பார்த்து உங்கள் இடுப்பு கச்சையை பிடித்து வெளியே தூக்கி வீச முயற்சிக்கிற போது 2 கையையும் தட்டிவிட்டு நெருப்பில் விழுந்து செத்து மடிகிறீர்களே. என்ன கவலை! இதுதான் கவலை, நபியின் கவலை.